ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் 2022 ஒரு அமெரிக்கன் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான கிளாஸ் ஆனியன் எ நைஃப்ஸ் அவுட் மிஸ்ட்ரி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இதனுடைய கதை என்ன அப்படிங்கிறத தெளிவாக இங்கே பார்த்துருவோம். படத்தில் கிரீஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட்டு ஐலாண்டு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேன்ஷனு, அந்த மேன்ஷனுக்கு தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு 5 பேரை வீக்கெண்டு அங்கே வாங்க, நம்ம ஒரு பார்ட்டி பண்ணலாம், ஒரு மர்டர் மிஸ்ட்ரி கேம் ஒன்று விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனி ஓனரான மைல்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர். அவர் இந்த பார்ட்டியை அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறாப்புல. அந்த டைமில் டிடெக்டிவான நம்ம படத்துடைய கதாநாயகன், அவருக்கும் இன்விடேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவரும் அந்த ஐலாண்டுக்கு போகிறாப்புல. போனதுக்கப்புறம் தான் நம்ம கதாநாயகனுக்கு தெரியும் நம்மளை யாரும் இன்வைட் பண்ணவே இல்லை அப்படின்னு. இருந்தாலும் அந்த மைல்ஸ் இருக்காப்லையே, பரவாயில்ல சார் விடுங்க, நாங்களே ஒரு மர்டர் மிஸ்ட்ரி கேம் தான் ஜாலியாக இந்த வீக்கெண்டில் விளாட போகிறோம், நீங்கள் ஒரு டிடெக்டிவர் இருக்கீங்க, இன்னும் சுவாரஸ்யமாக இருக்க போகுது, வாங்க அப்படின்னு அவர் சொல்ல போன யாருமே எதிர்பார்க்காம அங்கே ஒரு கொலையும் அரங்கேறுது. இதுக்கப்புறம் இந்த கதையில் அடுத்தடுத்து நடந்த பரபரப்பான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் 2019 வெளியான நைஃப்ஸ் அவுட் படத்துடைய சீக்வல் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த படமே கூட த்ரில்லர் ரசிகர்கள்கிட்ட, மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபேன்ஸுக்கிட்டலாம் மிகப்பெரிய அளவில் சக்கப்போடு போட்ட ஒரு படம். அதனுடைய அடுத்த பாட்டு வெளியாக போகுது அப்படின்ன உடனே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஆர்வம். ஆனால் இந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட ரைட்டிங்கில் சும்மா தெரிக்க விட்டுருக்காப்புல அந்த படத்துடைய இயக்குனர் ரயன் ஜான்சன். அவர் தான் எழுதி இயக்குனது, அட்டகாசமாக பண்ணியிருக்காப்புல. ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிறத இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னாலே டிஃபால்ட்டாக உங்களுக்கு மைண்டுக்கு வந்துட்டு போகும், பக்காவாக தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு சாலிடான ஒரு ரைட்டிங். குறிப்பாக முதல்ல ஒரு காட்சியை காமிச்சிட்டு ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த சீனை நரேட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதே காட்சியை இன்னொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் நரேட் பண்ணும்போது அங்கே ரிவீல் ஆகக்கூடிய ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் டெஃபினட்டாக அப்படி போடுங்க, இதாங்க ரைட்டிங்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலை நமக்குள்ளே நிச்சயமாக கொண்டு வரத்தான் செய்யுது. அந்த அளவுக்கு எந்த விஷயத்தை எந்த இடத்துல ரிவீல் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த அளவுக்கு ப்ராப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு ரயன் ஜான்சன். இந்த மாதிரி கதைக்களங்களுக்கு காஸ்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல நடிகர்களை தரமான ரோல்ஸுக்கு அவர் காஸ்ட் பண்ணியிருக்காரு. எல்லாருமே பர்ஃபார்மன்ஸை தெரிக்க விட்டுருக்காங்க. பட் என்னுடைய ஃபேவரட் பிக்கு அப்படிங்கிறது 3 பேர் தான். ஒன்று டேனியல் கிரேகு, இன்னொன்று எட்வர்ட் நாட்டன், இன்னொன்று ஜன்னல் மூனே. இவங்க 3 பேரும் செம்மையாக தெரிக்க விட்டுருக்காங்க. ஆனால் இதை தாண்டியும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு, அப்புறம் ஸ்பாய்லர் ஆகிடும் அப்படிங்கிறனால நான் எதையும் சொல்லலை. இந்த படத்தை பாருங்கள், இந்த 3 பேரை ஏன் குறிப்பிட்டு நான் சொன்னேன் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் இவங்ககிட்ட இருந்து. ஈவன் எடுத்த கதாபாத்திரத்தை எல்லாருமே அந்தளவுக்கு தரமாகத்தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த படம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு இன்னும் 2 பேருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. ஒன்று எடிட்டரான பாபு, இன்னொருத்தர் சினிமோட்டோகிராஃபரான ஸ்டீவ். எடிட்டிங்கை பொறுத்தளவுக்கு என்னதான் நான் லீனியராக எந்தெந்த விஷயங்களை எங்கே ரிவீல் பண்ணால் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படிங்கிறது தெரிச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு ஆடியன்ஸை கூட்டுக்கிட்டு போகுமோ, அந்த அளவுக்கு நான் லீனியராக பல விஷயங்களை அங்கங்கே ரிவீல் பண்ணால் கூட இந்த படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று பல பேத்துக்கு போகுது. அவங்க எல்லாரும் ஒரு கான்காலில் இருக்கக்கூடிய அந்த சீனை ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போட்டு அவர் அந்த காட்சியை நரேட் பண்ண விதம் இருக்குது பாருங்கள், சான்ஸே இல்லைங்க, செம்மையாக இருக்குல்ல, நல்ல ஒரு யோசனை இல்லை இது அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரத்தான் செய்யுது. எடிட்டிங்கில் அந்த அளவுக்கு இந்த படத்தை செதுக்கியிருக்காப்புல பாபு. ஆப்வியஸ்லி டேரக்டருடைய இன்புட்ஸ் இருக்கும், அதை நான் தெளிவாக இங்கேயே சொல்லிடுறேன். சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா சும்மா தண்ணி மாதிரி கலர்ஃபுல்லாக, என்னப்பா பயங்கர ரிச்சாக இருக்குப்பா சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிற அளவுக்கு பளிச் அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்காப்புல ஸ்டீவ். இதையெல்லாம் தாண்டி ஒரு கொலை நடக்குது, அந்த இடத்துல டப்புன்னு அந்த மொத்த மேன்ஷனுக்கும் பவர் கட் ஆகிடுதுங்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் என்ன பண்ணுது அப்படிங்கிறத ஒரு லைட் ஹவுஸ் உடைய வெளிச்சத்தில் அதை காமிக்கணும். அதுக்கு டைனமிக்கான லைட்டிங்கை பண்ணி அந்த சீனு கதாபாத்திரங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரபரப்பை நமக்குள்ளே டெஃபினட்டாக கடத்திருக்காப்புல சினிமோட்டோகிராஃபர் ஸ்டீவ். இந்த மாதிரி அவர் சைடில் இருந்தும் சாலிடான ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு பெருசாக நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னே தோணலை. ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் ரசிச்சே தீரணும், அப்படி ஒரு படம். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒரு ஸ்லோ பர்னிங் மர்டர் மிஸ்ட்ரி ட்ராமா தான். ஆனால் முதல் படத்துடைய ஒரு மணி நேரத்துக்கு எங்கே கதைக்களம் நடக்குது, யார் யாருக்கு என்னென்ன ரிலேஷனுங்கிற விஷயங்கள் எல்லாம் ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அடுத்த 1.25 மணி நேரம் சும்மா ராக்கெட்டு மாதிரி பற்றி பொருதி விடுறாங்க. அது பஞ்சாப் பற்றிக்கிட்டு பறக்குது. அவ்வளவு அட்டகாசமான ஒரு த்ரில்லர் இது. நீங்கள் ஸ்லோ ட்ராமா அப்படின்னு எந்த காரணத்தை கொண்டும் யோசிக்காதீங்க. படம் பார்த்து முடியும் போது சான்ஸ்லெஸ் சார், படம்னா இதுதான் படம் அப்படிங்கிற ஃபீல் நமக்குள்ளே டிஃபால்ட்டாக வந்தே தீரும். நம்ம சைட்லேருந்து இது ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம்.
அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நீங்கள் ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 அவுட் ஆஃப் 10. இதே மாதிரி இன்னொரு படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.